தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வீடுகளுக்கு ரேஷன் பொருட்களை கொண்டு வரக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு விரைவில் அறிவிக்க இருக்கு. வரக்கூடிய ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதங்களில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட இருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு. யார் யாருக்கெல்லாம் வீடுகளுக்கு சென்று இந்த ரேஷன் பொருட்களை கொடுக்கிறது அப்படின்ற ஒரு ஆலோசனை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருது. இதன் மூலமாக முதற்கட்டமாக மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்கள் வசிக்கக்கூடிய வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை மாதத்துடைய முதல் வாரத்திலேயே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முயற்சியை தமிழ்நாடு அரசு தொடங்க இருக்காங்க. முதற்கட்டமாக 15 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. இவர்கள் எல்லாருமே மூத்த குடிமக்கள், அதாவது வயது முதிர்ந்தவர்கள், இல்லை என்றால் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றது தான் குறிப்பிடப்பட வேண்டிய அம்சமாக இருக்கு. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 2,25,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் இருந்தாலும் கூட இந்த 15 லட்சம் பேருக்கு முன்னுரிமை தரக்கூடிய வகையில் இவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திட்டம் உதவும் அப்படின்னு அரசு தரப்பில் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்க வீடுகளுக்கு பொருட்களை கொடுக்கும்போது அந்த பொருட்கள் வாங்கிக்கிட்டவங்ககிட்ட பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணி இதன் மூலமாக பொருட்களை எளிதாக விநியோகிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஆந்திராவில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. நடைமுறை சிக்கல் நிறைய விஷயத்தை அவங்க சுட்டி காட்டியிருந்தாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு இதை முழுவீச்சில் அமல்படுத்தாமல் திட்டமிட்டபடி மூத்தவர்களுக்கும், அதாவது முதிய குடிமக்களுக்கும், இன்னொரு பக்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுப்பதன் மூலமாக இதில் என்னென்ன நடைமுறை சிக்கல் இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக களைய முடியும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வெகு விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளிவர இருக்கு.